நீங்கள் பண்ணுற அநியாயம் அக்கிரமம் ரவுடித்தனத்துக்கு கூடிய சீக்கிரம் காலம் பதில் சொல்லணும். அடித்து விரட்டப்பட போகிறீங்க. நீங்கள் உங்களை அடித்து விரட்டக்கூடிய ஒருத்தன் வரப்போகிறான். அப்போ தான் உங்களுக்கு இது வரும். எதிரி வந்து சரியான இதில் இல்லை. ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி எதிரி இல்லை. ஆட்டம் போடுறீங்க. வைரமுத்து மீட்டுல வந்து புகாரில் சிக்கியவர். இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒருவனுக்கு ஒரு தீர்வு சொன்ன வள்ளுவரை பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த அதை விட அந்த ஒரு இணையா கேவலம். அதை விட அவரை நீங்கள் அவமானப்படுத்தணுமா? உங்கள் ஈவேரா எப்போவுமே கருப்பு சட்டை தானே போடுவார். உங்கள் அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் அங்கே இருந்தவரை கருப்பு சட்டை தானே போட்டீங்க. உங்களை நாட்டில் இருக்கிறவங்களாம் கருப்பு சட்டக்காரன்னு காரி துப்புனவங்க தானே நீங்கள். கருப்பு சட்டக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா அடித்து விரட்டப்பட்டவங்க தானே நீங்கள். கருப்பு தான் உங்களுக்கு மிகவும் பிடித்த கலராக செய்ய கோபப்படுறீங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள் அரசியல் அலசலில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து காமராஜர் பிறந்த நாள் விழா. அதனால் காமராஜ் தொண்டர்கள், காமராஜ் அவர்களை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் காமராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் விஷயம் என்னென்னா, அன்னைக்கு தமிழிசை சௌந்தரராஜன் வந்து காமராஜர் சிலைக்கு வந்து மாலை போட போயிருக்காங்க. மாலை போட போகும்போது என்ன விஷயம்னா, படிக்கட்டு கூட விடங்கானே. அவங்களால ஏறி போக முடியாத அளவுக்கு படிக்கட்டு மோசமாக எப்படி போய் மாலை போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. மாலை போட போனால் படி வீக்காக இருக்குது. படிக்க சொன்ன தலைவருக்கு படியேறி போக முடியல, படி வீக்காக இருக்குது. மேடைகளில் முழங்கிய தலைவருக்கு மேடை வீக்கா இருக்கு. அதனால தமிழக அரசு உடனடியாக பெருந்தலைவருக்கு மாலை போடுகின்ற படியையும் அந்த மேடையையும் பலப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆக என்ன ஆட்சி நடக்குது, இதை கூட பார்க்க முடியலனா? அதே மாதிரி சீமான் போகிறதுக்குள்ள கதவையே மூடிட்டாங்க. சிலைக்கு மேலே போய் மாலை போடாத அளவுக்கு. என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டால் மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாம் காமராஜர் அவர்களின் எதிரிகள். உங்கள் பல பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது. காமராஜரின் எதிரிகள் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு நாட்டை குட்டிச்சவராக்குன கருணாநிதிக்கு 100 கோடியில் சமாதி. நாட்டை குட்டிச்சவராக்குன கருணாநிதிக்கு 80 அடியில் கடலுக்குள்ளே செலவைக்கிறான். நாட்டையே கொள்ளையடிக்காமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எதையுமே சம்பாதிக்காமல் சாகும்போது 60 ரூபாயோ 100 ரூபாயோ இதில் பாக்கெட்டில் இருந்த மனிதருக்கு, அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதருக்கு படிக்கட்டு சிலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டே உடஞ்சி போயிருக்கு. அப்போ அந்த திராவிட இயக்கம் எப்படி நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. நல்லவர்களுக்கு இது, மோசமானவர்கள் இது பண்ணவன் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம். ஈவேராவுக்கு 135 அடியில் செலவைக்க போகிறாங்கிறாங்க. ஆக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லும்போது, ஸ்டாலினுக்கு உங்கள் அப்பாவுக்கெல்லாம் இந்த பணத்தை இவ்வளோ போட்டு செலவு பண்ணுறீங்கல்ல, உங்கள் அப்பா காமராஜரை வந்து எரும மாட்டு தோழன்னு சொன்னாலாச்சே, அவருடைய நிறத்தை வந்து கேள்வி செஞ்சவராச்சே உங்கள் அப்பா. நீங்கள்லாம் வந்து உங்கள் நாட்டை கொள்ளையடித்த உங்கள் தந்தைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளில் சிலையையும் சமாதியும் வைக்கும்போது, ஒரு நாட்டில் கொள்ளையை அடிக்காமல் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் ஸ்டாலின். அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் கண்டனமாக தெரிவிக்க முடியும். வேறு என்னத்தை தெரிவிக்க முடியும்? கண்டனம் தான் தெரிவிக்க முடியும். காரணம், அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது, பணம் அவர்கள் கையில் இருக்கிறது. மக்கள் தானே உங்களுக்கு பாடத்தை போட்டணும். ரொம்ப கேவலமான விஷயம். தூத்துக்குடியில் உங்கள் நாடார் பெருமக்கள் தான் மிக அதிகமாக இருக்காங்க. அவனே போய் டிஎம்கேக்கு போடுறானே, அப்புறம் நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? அவனே போய் டிஎம்கேக்கு போடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அவருடைய இவங்களே வந்து ஜாதியை சேர்ந்தவர்களே அவர் மதிக்கலை. இல்லைன்னா கனிமொழிக்கு ஓட்டு போடுவாங்களா? அதனால் அவர்களே மறந்துட்டாங்க. அப்புறம் திமுககாரன் மறக்கிறத பற்றி என்ன சொல்ல? இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு
உங்கள் தந்தையை வந்து இப்படி கௌரவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டுக்கு உழைத்தவர்களை, நேர்மையாக இருந்தவர்களை அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, இன்றைக்கி ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. என்னென்னா, ஸ்டாலின் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த எலெக்ஷனில் 26 தனியாக நின்றுடலாமா, கூட்டணியே இல்லாமல் அப்படி, அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. 2014 ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, தனியாக எந்த கட்சியோடும் கூட்டணி வேணான்னு சொல்லி தனியாக நின்னாங்க. தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. எம்பி எலெக்ஷனில் வந்து 39க்கு 37 ஜெயித்தாங்க தனியாக நின்று. அப்போ அந்த ஆசை அவருக்கு வந்துருச்சு, நம்மளும் தனியாக நின்று ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஓடிபி, இந்த வீடு வீடுக்கு போய் ஊரை ஏமாத்துறாங்களே, என்னமோ சொந்தக்காரன் மாதிரி, என்னம்மா நான் ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டிடுறது. நீங்கள் பண்ணுற அநியாயம், அக்கிரமம், ஒடித்தனத்துக்கு கூடிய சீக்கிரம் காலம் பதில் சொல்லுங்க. அடித்து விரட்டப்பட போகிறீங்க. நீங்கள் உங்களை அடித்து விரட்டக்கூடிய ஒருத்தன் வரப்போகிறான். அப்போ தான் உங்களுக்கு இது வரும். எதிரி வந்து சரியான இதில் இல்லை. ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி எதிரி இல்லை. ஆட்டம் போடுறீங்க. அதனால் இது அவ்வளவு அக்கிரமாக அநியாயம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தனும் அதிக சீட்டு கேட்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் எனக்கு விஜய் கூப்பிட்றாரு, 15 சீட்டு கொடுங்க, ஏடிஎம்கேல 20 சீட்டு தரேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பணம் கொடுங்க. போனதில் வாங்கின பணத்தை விட 2 மடங்கு கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட்டு 2 மடங்கு கேட்குறாங்க. சீட்டு அதிகம் கேட்குறாங்க. ஆக உள்ளே இருக்க காங்கிரஸ் வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி, அமித்ஷா சொல்லிட்டாரு, அதிமுக அது கூட்டணி ஆட்சி, அதே மாதிரி இங்கேயும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் கணக்கு போட்டு பார்த்துருக்காரு. இவங்க கேட்குற பணம் எவ்வளோடான்னு. பட் அந்த பணத்தை வந்து ஓட்டு போடுறவனுக்கே கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்கலாம். அவ்வளோ பணம் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும். சீட்டு வர கொடுக்குறாங்க. அதனால் பேசாமல் பணத்தை கொடுத்து அவன் ஓட்டு போடுறவன் சாட்சிக்காரங்காலில் விழுந்துங்கிறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துக்கிறது பெட்டருமாங்க. அது மாதிரி போய் மக்கள்கிட்டே போயிடுவோம். மக்கள் தானே நம்மளை வெறுக்கிறான், மக்கள் தானே நம்மளை காரி துப்புறான். அதை வச்சுக்கிட்டு தானே இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அதிகம் கேட்குறான். காரி துப்புற மக்கள் கையிலேயே ரூபாயை கொடுத்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி. இதுக்கிடையில் இன்றைக்கி ஒரு சர்வே வந்திருக்கு, நியூஸ். சர்வேயில் வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான எண்ணம் மக்களின் மனதில் மிகவும் ஆழமாக இருக்கிறதுன்னு வந்திருக்கு. இப்போது கூட திமுக கூட்டணிக்கு ஒரு 37% இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருக்கி வருது. 1%, 2% தான் வித்தியாசம் வருதுங்கிற செய்தி வந்துருக்கு. இதை பார்த்தோன்னே ஸ்டாலின் பயந்துருப்பார். கூட்டணி இருக்கும்போதே இந்த கதினா தனியாக நின்னா தெரியுமா அப்படிங்கிற பயம் வந்துருக்கிறது. தாவேகா விஜய் கட்சிக்கு அந்த சர்வேல 12% போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து 10% சொன்னோம். சர்வே வந்து 12% சொல்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த சர்வேயை பார்த்தா ஸ்டாலின் கூட்டணியை உடைக்க மாட்டார். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உதயநிதி ரொம்ப 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 ஒரு இதோட கான்ஃபிடென்ஸ், ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கு. பூத்து முகவர்கள் எல்லாம் பயங்கரமாக நாங்கள் அமைச்சிட்டோம். பூத்து முகவர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. எங்கள் பூத்து முகவர்கள் என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு பூத்துக்கும் 4 பேர் 5 பேர் வச்சுட்டோம். ஒவ்வொருத்தனுக்கும் 10,000 ரூபா. அதுபோக ஓட்டு போடுற அன்றைக்கி 10,000. அதுபோக அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பூத்துக்கும் 2 லட்சம். அந்த பூத்து முகவர்கள் பங்கு போட்டுக்கணும். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும். சேரு, டேபிளு, சீட்டு கொடுக்குறது எல்லாம் நீ பார்த்துக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து வச்சுட்டாங்க. அதனால் பூத்து முகவர்கள் வந்துட்டாங்க. எங்களுக்கு வெற்றி உறுதிங்கிறது. இப்போ எம்ஜிஆர் 1972 அதிமுகவை ஆரம்பித்தார். 6 மாதம் 1 வருஷத்துலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்துருச்சு. 6 மாதத்தில் பூத்து முகவர்கள் எங்கே போட்டார்? பூத்து அதுக்கு டைமே இல்லை. ஒரு பூத்துக்கும் ஆள் போடல. திண்டுக்கல் இடைத்தேர்தல். ஆனால் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார் எம்ஜிஆர். அப்போ பூத்து முகவர்கள் முக்கியம் இல்லை. இப்போ என்டி ராமராவ் அவர் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்துலேயே தேர்தல் வந்தது. எங்கே பூத்து முகவர்கள் போட்டார்? ஆனால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். ஸோ ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் பூத்து முகவர்கள் முக்கியம் இல்லை, மக்களின் ஆதரவு தான் முக்கியம். அந்த மக்களின் ஆதரவு உங்களுக்கு இல்லையே. நம்ம சின்ன பையன் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி
ஓடிபி போய் நான் கதவு தட்டுறதுல என்ன தப்புங்கிறேன்? ஓடிபி யார் வீட்டை கதவு தட்டுறோம்? எங்கள் மக்கள் வீட்டை கதவு தட்டுறோம். திமுக காரங்க தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம். நீ கதவை தட்டுறது கள்ள ஓட்டு போடுறதுக்குள்ள கதவை தட்டுற? நீ பாசத்தோடையா போய் கதவை தட்டுற? ஓடிபி திருட்டுத்தனமாக எதுக்கு வாங்குற? ஓடிபி உனக்கு என்ன வேலை? ஓடிபி ஃபோன் நம்பர் எதுக்கு வாங்குற? ஜிபேயில் எலெக்ஷன் டைமில் பணம் போடுறதுக்கு தானே வாங்குற? தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு தானே இதெல்லாம் வாங்குற? உங்கள் தாத்தாலாம் வந்து கதவை எதுக்கு தட்டினார்? எவன் வீட்டில் இருக்கான், எவன் வீட்டில் இல்லை, எவன் செத்து போனான், செத்து போனவனுக்கு கள்ள ஓட்டு போடு, வீடை காலி பண்ணி போனவன் இதுக்கு வந்து கள்ள ஓட்டை ரெடி பண்ணி, இதுக்கு தானே உங்கள் தாத்தா தட்டினார். உங்கள் அப்பா என்ன எதுக்கு கதவை தட்டினார்? கதை கேளுங்க. உங்களுக்கு சின்ன வயசு அப்போ உதயநிதி 2006 உங்கள் அப்பா என்னென்ன கூத்து பண்ணார் கேளுங்க. பஞ்சாயத்து தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் என்னென்ன கூத்து பண்ணார், எப்படி எப்படி வன்முறையை தூண்டி விட்டார் கேளுங்க. நீங்கள் கதவை தட்டுவதும் நீங்கள் ஓடிபி கேட்குறதும் இதுக்காகத்தான். நல்லதுக்கு விஷயத்துக்கு நீங்கள் எந்த காலத்தில் கேட்டிருக்கீங்க? இன்னும் சொல்கிறார், அமித்ஷா கதவையா நாங்கள் போய் தட்டினோம்? அமித்ஷா கதவை இவங்க போய் தட்டுறாங்களாம், அதிமுகவுங்க. அமித்ஷா கதவையா தட்டணும் அப்படிங்கிறாரு. உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. ஏன் நீங்கள் அமித்ஷா கதவை உங்கள் அத்தை போய் தட்டிக்கிட்டு இருக்காங்களே? உங்களுக்கு தூத்துக்குடியில் எனக்கு வந்து வீக்கான ஆள் போடுங்கன்னு உங்கள் அத்தை போய் அமித்ஷா கதவை தட்டலையா? ஜி ஸ்கொயர் இதில் இன்கம் டேக்ஸு வருமான வரித்துறை ரெய்டு வரும்போது உங்கள் அப்பா டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமன் கதவை தட்டலையா? நாணயம் வெளியிடணுங்கிறதுக்காக ராஜ்நாத் சிங் வீட்டு கதவை உங்கள் கனிமொழியும் உங்கள் அப்பாவும் போய் கதவை தட்டலையா? நீங்கள் தட்டாத கதவா இப்போ வந்துக்கிட்டு இவங்க போய் தட்ட வேணும். அதனால் மக்கள் வீட்டை மக்களுடைய வீட்டு கதவை தட்டினாலும் இல்லை அரசியல் தலைவர்களை கட்டினாலும் எப்போதுமே உங்களுடைய சுயநலம் அங்கே இருக்கும். அதனால் ஓடிபி நீங்கள் கேட்பதிலும் வீட்டு கதவை தட்டி உங்கள் அப்பா ஸ்டிக்கரை ஒட்டுவதிலும் சுயநலம் இருக்கிறது. பூத்தில் வந்து யார் யார் பேரை நீக்கிறது. எந்த வீட்டில் கதவை தட்டி ஓடிபி கொடுக்க மாட்டேங்கிறான்னா அவன் பேர் இருக்காது வாக்காளர் பட்டியலில். அதுக்கான சதி திட்டம் தான் அது அங்கே தூக்கிக்கிட்டு இருக்கான் எலெக்ஷன் கமிஷன். மத்திய அரசாங்கம் எம்பி எலெக்ஷனை பற்றி தான் கவலைப்படுவாங்க, எம்எல்ஏ பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனால் வாக்காளர்களை நீக்கணும். எவன் ஓடிபி கொடுக்கலையோ அவனை நீக்கிடணும். ஓடிபி கொடுக்கும்போது காலி பண்ணவன் செத்தவனுக்கெல்லாம் கள்ள ஓட்டை போடணும். இதுக்காகத்தானே நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவனுக்கு வந்து ஜிபேயில் போடணும். அதற்கான சுயநலம் தான் வெக்கம் இல்லாமல் பேசுகிறார் உதயநிதி. அடுத்தது விஜய் மிகப்பெரிய ஒரு போராட்டமெல்லாம் நடத்தினார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போராட்டத்தில் கம்பியை தூக்கிட்டு போயிட்டான் வரலாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு பாரு. விஜய் சொல்கிறார், கம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அரசாங்கம் ரெடியாக காத்துக்கிட்டு விஜய் மேலே வழக்கு பதிவு. என்னென்ன அரசாங்கத்து இதில் இருந்தது அந்த கம்பியில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தொண்டர்கள் மாதிரிலாம் போட்டார். இந்த கம்பியை தூட்டின கதை திமுக கூட்டணி கட்சியிலேருந்து வந்த கதை. ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் புலம்புனார், நீங்கள் வரீங்க மாநாடுக்கு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்கன்னு. அது பூரா கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்தில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடு கம்பியை. அப்போ யார் உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் தொண்டர் தான் கம்பியை தூக்குறான். அவங்க தலைவரே புலம்பியிருக்காருல்ல. அப்போ இங்கேயும் கம்பி தூக்குனானா என்ன அர்த்தம்? விடுதலை சிறுத்தைகள் தொண்டன் பூரா இங்கே வந்திருக்கான். அப்போ யாருக்கு பாதிக்கப்பட போகிறது? திருமாவளவன் 2% ஒன்று அதில் பாதிக்காடி உங்களுக்கு 1/2% ஓட்டு வந்தால் அதிகம். உங்கள் தொண்டர்லாம் இங்கே வந்துட்டாங்க, அங்கேயே கம்பி திருடிட்டு இங்கே வந்து திருடுறாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் விஜய் வந்து இதை நடத்தி நானே பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நஷ்ட ஈடு அவர் கொடுத்துட்டா நடவடிக்கை இது எப்படி எடுக்க முடியும் உங்களால்? என் திருமாவளவன் ஆளுங்க கம்பியை தூக்கிட்டு போகும்போது வழக்கு பதிவு செஞ்சீங்களா? அடுத்தது விஜய்யுடைய வலதுகரமாக செயல்படும் ஆதவ் அர்ஜுன் அவரை கொலை பண்ண முயற்சி செய்கிறாங்கன்னு அவர் புகார் கொடுத்துருக்காங்க. எங்கே? சென்னை தியாகராய நகரத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நடிகம், இது ஒரு நடிப்பு நாடகம். அவர் தான் டிஎம்கே இதாச்சு, இப்போ ஸ்லீப்பர் செல்லாச்சு ஆதவ் அர்ஜுன். திருமாவளவன்ட்டு இருந்து தானே வந்தார். உங்களை கொலை பண்ண ஆளுங்க வராங்க, ஆயுதத்தோடு வராங்க, காரில் வராங்கன்னா நீங்கள் திருமாவளவன்ட்டு சொல்லி ஸ்டாலின்ட்டு சொன்னால் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க.
விளம்பரம் தேடுவதற்காக காவல்துறையில் வந்து நீங்கள் இது கொடுக்குறீங்களா? எப்போவுமே சொல்கிறேன், அரசியலில் எவனும் வந்து அரசியல் ரீதியாக கொலை பண்ணவே வரமாட்டான். ஏதாச்சும் நில அபகரிப்பில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கொலை பண்ண வருவான். பண விஷயம் பெரிய விஷயம் இருந்தால் அதுக்கு கொலை பண்ண வருவான். அரசியலுக்கெல்லாம் இதை ஒரு வேலையை வச்சு எவனும் கொலை பண்ண மாட்டான். நீங்கள் வந்துக்கிட்டே அது ஏற்கனவே இப்போ பிரச்சனை உள்ள ஆள், பணத்தெல்லாம் தவறான வழியில் சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு அரசியலும் வேணாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற பணத்தை வச்சுட்டு நிம்மதியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. அதை மீறிட்டு அரசியலுக்கு வந்தார். நீங்கள் செஞ்ச மற்ற தப்பான விஷயங்களுக்காக எதிரி வரத்தான் செய்வான். எதிரி வந்தால் திருமாவளவன்ட்ட சொல்லி ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள். சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக போய் புகார் கொடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து முக்கியமான அரசியல் செய்திகளின் அலசல். அடுத்தது வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை. நேற்று புஸ்தகத்துக்கே தவசம் பண்ணாருன்னு சொல்லி வைரமுத்து இது போட்டோம். கருணாநிதி சமாதிக்கு கொண்டு போய் புஸ்தகத்தை வைக்கிறாங்க. தவசத்தை முடிச்சுட்டு வந்த கையோட அந்த புஸ்தகத்துக்கு விழா நடத்திட்டார் வைரமுத்து. வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை புத்தக வெளியீட்டு விழா நடத்திட்டார். சரி, அதில் வீடியோ போடுறார். யாரை பற்றி? வள்ளுவரை பற்றி. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வள்ளுவர் வீடியோ இதெல்லாம் போடுறார். வள்ளுவரை உயர்வாக காட்டுறதுக்காக அந்த வீடியோவை பயன்படுத்தியிருக்கலாம். நாங்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். வள்ளுவரை உயர்வாக காட்டியிருக்கணும். ஏன்னா அவர் உரையத்தானே, அவருடைய வள்ளுவர் மறையத்தானே நீங்கள் உரையாக எழுதுகிறீங்க. விழாவின் கதாநாயகன் யார்? வள்ளுவர். திருக்குறளை தானே எழுதுகிறீங்க. அப்போ இங்கே ஹீரோவாக காட்ட வேண்டியது யார்? வள்ளுவரைத்தானே பெருசாக காட்டணும். அவரை வச்சுக்கிட்டு பேர் வாங்குறீங்க வெக்கம் இல்லாமல். வைரமுத்து சொந்தமாக பாட்டு எழுதுங்க. சினிமாவுக்குள்ளே எழுதுவீங்க நீங்கள். சொந்தமாக பாட்டு எழுதுங்க, சொந்தமாக இதை எழுதுங்க. அதை விட்டுட்டு அவர் பேரை போட்டு பண்ணிவிட்டு வீடியோவில் அவர் நடுவில் யார் இருக்கணும்? வீடியோவில் வள்ளுவர் இருக்கணும். ஆனால் நடுவில் ஸ்டாலின். இந்த வீடியோவை பாருங்கள். வள்ளுவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கல்ல, நடுவில் ஸ்டாலின், வலது பக்கம் வள்ளுவர், இடது பக்கம் வைரமுத்து, 3 பேரையும் உட்கார வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். வள்ளுவர் நாட்டை கொள்ளையடித்த கும்பல், வைரமுத்து மீட்டுவில் வந்து புகாரில் சிக்கியவர். இவங்க 2 பேர்கிட்ட ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்ன வள்ளுவரை பக்கத்தில் வச்சிங்கன்னா அதை விட அந்த ஒரு என்னையா கேவலம் உங்களுக்கு? அதை விட அவரை நீங்கள் அவமானப்படுத்தணுமா? வள்ளுவர் கையில் பேனாவோடு இருக்கார், ஸ்டாலின் வேறு பேனாவோடு இருக்கார். சரி, வைரமுத்து பேனாவோடு இருக்காருன்னா சரி, வைரமுத்து ஏதோ கவிதை எழுதுகிறாரு சினிமாவில் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வைரமுத்து கவிதைக்கும் வள்ளுவர் கவிதைக்கும் ஒப்பிட முடியுமா? வள்ளுவர் என்ன சொன்னார்? எப்படிப்பட்ட கருத்துக்களை நாட்டு மக்களின் மனதில் விதைத்தார். உலகத் திருமறை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா உலகத்தில் இருக்கும் அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் அவர் எழுதிய விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க இது பண்ணலாம், பின்பற்றலாம். அப்படி கவிதைகளை எழுதினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்குன்னு சொன்னார். அந்த 2 வார்த்தையில் எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படிப்பட்ட அந்த வள்ளுவர் கையில் ஒரு பேனாவை கொடுத்துட்டு ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசி. யார்? வைரமுத்து கவிதை. ஊசி போல் உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசி, பாலிசி, ஃபார்மசி எல்லாம் இங்கிலீஷ். டேக் இட் பாலிசி. இதை எழுதினவர் வள்ளுவருக்கு போய் உரை எழுதுகிறாரு. அவருக்கு கையில் கவிதை பேனாவை வச்சுக்கிட்டு இருக்காரு. வள்ளுவர் கையிலையும் ஒரு பேனாவை வச்சுட்டாங்க. ஸ்டாலின் கையில் பேனாவை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் எந்த காலத்தில்ப்பா கவிதை எழுதினார்? எந்த காலத்தில் புஸ்தகம் எழுதினார்? உங்களில் ஒரு புஸ்தகத்தையே கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவங்களை எழுதி வச்சுக்கிட்டு காமிச்சு பார்த்து அடித்தார். இப்படிப்பட்ட வள்ளுவரை இவ்வளவா கேவலப்படுது. அப்போ உங்கள் 2 பேர்த்து கூட போய் வள்ளுவரை போடுறீங்களாப்பா. ஏதோ வைரமுத்துட்ட போட்டால் கூட இருந்தாலும் கவிதை எழுதிக்கிட்டு இருக்காருங்கன்னா, ஸ்டாலினுக்கு பக்கத்தில் வள்ளுவர் வச்சுக்கிட்டு பேனா வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த வள்ளுவருக்குரிய மரியாதை காரி துப்ப மாட்டான். உலகத்துக்கான நூல் அது.
அப்படிப்பட்ட நூல் எழுதினவரை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறாங்க அவர், நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலுங்களா? ஸ்டாலின் பேசுகிறாரு இந்த மீட்டிங்கில், அதாவது ஈவேரா மதங்களையே வெறுத்தாராம். யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன மதம்னா குறள் மதம் அப்படின்னு சொன்னாராம். பகுத்தறிவிப்பவர் தந்தை பெரியார் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினார். மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குறள் மதம் என்று சொல்லுங்கள், உங்கள் நெறி குறள் நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இது எந்த காலத்தில் சொன்னார், எங்கே சொன்னாருன்னு அவர் எந்த புத்தகத்தில் படித்தாருன்னு தெரியல. ஈவேரா திருக்குறளை பற்றி என்ன சொன்னாருன்னா, தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னார் திருக்குறள். ஆதாரம் கொடுக்கவா ஸ்டாலினுக்கு? அவர் எப்போ நான் மதம் வந்து வள்ளுவர் மதம் குறள் மதம்னு எந்த காலத்தில் சொன்னார்? எந்த முட்டாள் எழுதி கொடுத்தான்? திருக்குறள் என்ன சொன்னார்? திருவள்ளுவரை ஆரியர்களின் ஏஜென்ட்டியானார், பிராமணர்களோட ஏஜென்ட்டியார் திருவள்ளுவர்னு. பாருங்கள், எடுத்து பாருங்கள். திருவள்ளுவர் அவர் பட்டப்படுத்தாத அவமானம் எவ்வளவோ அவமானப்படுத்தினார். அவரை போயிட்டு அவர் திருக்குறளை வந்து ரொம்ப பெருசாக சொன்னாருன்னு மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது? அதனால் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க திராவிடத்துக்கான ஒரு அடையாளமாக அது திருவள்ளுவர். திராவிடத்துக்கு எங்கே அடையாளம்? அவர் ஒருவனுக்கு ஒருத்தினார். நீங்கள் பூரா உங்கள் ஈவேரா 73 வயசில் 2ஆம் கல்யாணம் பண்ணார். அவருக்கு வள்ளுவரை பற்றி பேச அறியதை இருக்கா? அவர் ஒருவனுக்கு ஒருத்தினார். உங்கள் திமுக காரன் பூரா எவன் ஏன் ஒருத்தியை வச்சுருந்தான்? ஒருத்தியை வச்சுருந்தா பின்னாடி தெரியாமல் பல பேர் வச்சுருந்தீங்க நீங்கள். ஆக நாட்டு இது வந்து உங்களுக்கும் திராவிடத்துக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம்? வைரமுத்து சொல்கிறாரு, வைரமுத்து வள்ளுவர் எங்களின் அடையாளம் யாங்கிறார். வள்ளுவர் எப்படி உங்கள் அடையாளமாகும்? வைரமுத்து அவங்க திமுகவுக்கு வள்ளுவர் அடையாளம் இல்லை. வள்ளுவருக்கு காவி பூசிட்டாங்களாம் பிஜேபிக்காரன். வள்ளுவருக்கு மட்டும் காவி பூசாதீங்க, அவர் எங்களின் அடையாளம், அதாவது திராவிடத்தின் அடையாளமா. சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆலயத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவி வச்சு திருட பார்க்குறாங்க. அதனால் வள்ளுவர் வந்து உங்களுக்கு வந்து ஓங்கோலின் அடையாளம் தான் தேவை. வள்ளுவர் தமிழர்களின் அடையாளம். உங்களுக்கு வேணா கிருஷ்ணதேவராயர் சபையில் இருந்தால் இல்லை, தெனாலிராமன் அவர் பெரிய புலவர். தெனாலிராமன் வேண்டுமானால் உங்களின் அடையாளம் இருக்கலாம், ஸ்டாலினின் அடையாளமாக இருக்கலாம், திராவிட இயக்கங்களின் அடையாளமாக இருக்கலாம். வள்ளுவர் எல்லாம் தமிழர்களின் அடையாளம், எங்களின் அடையாளம். வள்ளுவரை பற்றி பேசுகிறதுக்கு கூட ஒருத்தருக்கும் துப்பு இல்லை. வைரமுத்துக்கு என்ன சொல்கிறேன், வைரமுத்து வந்துக்கிட்டு வள்ளுவரை சொந்தம் கொண்டாடுறீங்களே, உங்கள் சொந்தங்களே உங்களை விரட்டிட்டு வெளியில் போயிட்டாங்க. உங்கள் சொந்தங்களே உங்களுக்கு இல்லை, வள்ளுவரை போய் சொந்தம் கொண்டாடி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அப்படிங்கிறது தான் இந்த வைரமுத்து இப்போ வெளியிட்ட வள்ளுவரை பற்றின புத்தகத்துக்கு நம்ம பதிய விரும்பக்கூடிய கேட்க வேண்டிய கேள்விகள் இதுதான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் ரொம்ப இன்னொரு விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டாராம். சேலத்தில் அவங்க அப்பாவுக்கு கருணாநிதிக்கு வெண்கலத்தில் சிலை செஞ்சுருக்காரு. அதில் இவனை வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிட்டான், கருப்பு கலர் பெயிண்ட்டை ஊற்றிட்டான். தூங்கவே இல்லையா. எங்கள் அப்பா சிலையை வந்து மாசுபடுத்தியிருக்கான், கருப்பு கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கான், புடியான்ட்டான். அவன் போலீஸ்காரன் வந்து சிசிடிவி இது ஏதோ நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி, ஏதோ வந்து கொள்ளையடித்தவன் கொலை பண்ணவனை தான் சிசிடிவி கேமரா வச்சு தேடுவாங்க. இவங்க அப்பா சிலையில் வெங்கல சிலையில் கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டான்னு அவன் ஆளை கண்டுபிடின்னு தூங்கவே இல்லையா. உடனே போலீஸ் இது பண்ணி விடிய போலீஸ் சிசிடிவி கேமராவை வச்சு எவன் வந்து அடித்தான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலராச்சாப்பா. உங்களுடைய வழிகாட்டி ஈவேரா அவர் கட்சி கொடி என்ன கருப்பு தானே, கருப்பு கொடி தானே அவர் கட்சி கொடி. உங்கள் கட்சியில் கொடியில் என்ன கருப்பு சிவப்பு தானே, கருப்பு உங்கள் கலர் தானே. உங்கள் ஈவேரா எப்போவுமே கருப்பு சட்டை தானே போடுவார். உங்கள் அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் அங்கே இருந்தவரை கருப்பு சட்டை தானே போட்டிங்க. உங்களை நாட்டில் இருக்கிறவங்களாம் கருப்பு சட்டைக்காரன்னு காரி துப்புனவங்க தானே நீங்கள். கருப்பு சட்டைக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா அடித்து விரட்டப்பட்டவங்க தானே நீங்கள். கருப்பு தான் உங்களுக்கு மிகவும் பிடித்த கலராக ஏன் கோபப்படுறீங்க? இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியா முழுவதும் இருந்த மக்கள் பாரதியார் சொன்னபடி ஆடி பாடினாங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு இந்தியா பூரா ஆடி பாடினாங்க. ஒரே ஒரு ஆள் உங்கள் ஈவேரா, உங்கள் சிஷியங்க நீங்கள் எல்லோரும் அன்னைக்கு வீட்டில் ஏற்றுனது கருப்பு கொடி தானே. உங்கள் பிராண்டாச்சே, உங்களுடைய பிராண்ட் அது.
ட்ரேடு மார்க்கு, திமுகவோட ட்ரேடு மார்க்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அது ஒவ்வொரு சுதந்திர தினத்தில் இன்றைக்கும் கருப்பு கொடி கட்டுற ஏற்றினவன் தானே நீங்கள். அதனால் கருப்பு தானே உங்களுக்கு எல்லாமே. அதனால் கருப்பு அவன் கரெக்டாக தானே ஊற்றினவன். என்னடா வெங்கலத்தில் செலவு வச்சுருக்காங்க, இவங்க கலரே கருப்பு தானடா, ஆரம்பத்துலேருந்து கருப்பு தாண்டா வச்சுருக்காங்கன்னு ஊற்றிருக்கான் கருப்பு. நியாயமாக அவனை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டு விழா நடத்தணும். அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் மாட்டினா என்ன பண்ணுவீங்க? ஆளையே காலி பண்ணிடுவீங்க. ஏன்னா எம்ஜிஆர் சத்தன்னைக்கு கருணாநிதி சிலையை ஒருத்தன் இடித்தான். 3 நாள் கழிச்சு அவனை கொலை பண்ணி கிடந்தான். நீங்கள் அந்த மாதிரி ஆள். இப்போ அப்பா மேலே இன்னும் பாசம் அதிகம். கருப்பு இதை ஊற்றிட்டா ஆளையே காலி பண்ணிடுவீங்களே. அதனால் அவன் பிடிபடாமல் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆண்டவனே வேண்டுவோம். ஏன்னா நல்ல தியாகி, அவன் நல்ல விஷயத்தை நாட்டுக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது திருமாவளவனை பற்றி பாராட்டுறது. ஸ்டாலின் பாராட்டுங்க, என்ன வேணாலும் பாராட்டுங்க. இது மற்ற தலைவர்களை வச்சு பாராட்டுங்க. எங்களுடைய ஈவேரா மாதிரின்னு சொல்லுங்கள், அண்ணாதுரை மாதிரின்னு சொல்லுங்கள். ஸ்டாலினுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா கருணாநிதி மாதிரி திருமாவளவன் அப்படின்னு சொல்லுங்கள். சிதம்பரத்தில் திருமாவளவன் சீர்திருத்த பிள்ளையாக விளங்குகிறார்ன்ட்டு. திருமாவர்கள் சிதம்பரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சிதம்பரம் தொகுதியுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அது நீங்கள் என்ன வேணாலும் பாராட்டிக்கோங்க. உங்களுக்கு எலெக்ஷனு அவர் 15 சீட்டு கேட்குறாரு, 100 கோடிக்கு மேலே கேட்குறாருங்கிறாங்க. அதுக்கு அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நீங்கள் பாராட்டி பேசுங்க. ஆனால் சிதம்பரத்தில் திருமாவளவன் சீர்திருத்தத்தின் பிள்ளையாக விளங்குகிறார் நீங்கள்ல. எங்களுக்கு எதிர்ப்பு சிதம்பரத்தில் அதில் எங்களுக்கு எதிர்ப்பு, பிள்ளை அதுலேயும் எங்களுக்கு எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்கள் திருமாவளவன் சீர்திருத்தத்தின் பிரதிநிதியாக இருந்தால் எதுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய்கிட்டு பூஜை பண்ண சொல்லி மாலை போட்டுக்கிட்டு சூடத்தை தொட்டி கொண்டுட்டு நத்தியில் விபூதி வச்சார்ல? சீர்திருத்தம் தான் வேறையாப்பா. உங்கள் அதில் சீர்திருத்தம் சாமியை செருப்பால் அடிக்கிறது தானே உங்கள் வழக்கப்படி சீர்திருத்தம். அப்படின்னா சாமியை போய் காலில் விழுந்து கும்புறவரை போய் எப்படி சீர்திருத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறீங்க? சிதம்பரத்தில் சீர்திருத்தத்தின் பிள்ளைங்கிறீங்க. எங்களுக்கு சிதம்பரம்னா, எங்களுக்கு பிள்ளைன்னா ஒரே ஆள் தான் ஞாபகம் வரும். அது மிகப்பெரிய தேசிய தியாகி வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தான். பிள்ளைனாலே அவர் தான். அப்போ நீங்கள் ஒரு ஜாதி பேர் இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு போய் ஒட்டுனீங்கன்னா அவங்களுக்கும் வருமா இல்லையா? ஸ்டாலின் இதை பற்றி யோசிச்சிங்களா இல்லையா? அதனால் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் பேரை உச்சரித்த வாயால் இவங்கள மாதிரி காரணம். அவரெல்லாம் நாட்டுக்காக தன்னுடைய சொத்தை செலவு செய்தவர். நீங்கள் பூரா நாட்டு சொத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற கேவலமான அரசியல்வாதிகள். அதனால் சிதம்பரம் என்ற வார்த்தையையும் பிள்ளை என்ற வார்த்தையும் உச்சரிப்பதற்கு திமுகவுக்கு அவன் கூட்டணி கட்சிக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறோம். பார்த்து பேசுங்க. எழுதி கொடுக்குறவன் தப்பாக பாடுறான். படித்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு என்னையா அப்படிலாம் எழுதி கொடுக்குறேன்னு கேளுங்க. சும்மா அந்த ஏஐ இமேஜ் மாதிரி, ஏஐ பொம்மை மாதிரி அப்படியே வாயில் வந்ததை பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது கல்யாணத்துக்கு போகிறார் உதயநிதி. ஏதோ ஒழுங்காக பேசிட்டு வர வேண்டியது தானே. உங்கள் தாத்தா கல்யாணத்துக்கு போனாருன்னா கூட்டணியை பற்றி பேசுவார். உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அவங்க கட்சியை பற்றி பேசுவார். KN நேருவை பற்றி பேசுவார். நல்ல யோகியர்களை பற்றியாக பேசுவார். யார் உங்கள் கட்சியில் யோகியர்களும் KN நேரும்பார், பெரிய கருப்பன்பார், எல்லாம் கொள்ளையடிச்ச ஆளுங்கள்லாம் கல்யாணத்துக்கு போனால். இவர் கல்யாணத்துக்கு போனவர் அன்புமணியை கிண்டல் அடிக்கிறார். அப்பா பேச்சை கேட்காத மகன்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அல்லவா அப்படின்னு அப்படியே லைட்டாக அன்புமணி தாக்குறாரு. அன்புமணி அப்பா பேச்சை கேட்காம இருக்காராம். அதனால் மணமகள் அப்படியே பேசுகிற மாதிரி மணமகனை பார்த்து இது பண்ணுங்கள், அப்பா பேச்சை கேளுங்க, ஏன்னா அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைன்னு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு அடிக்கிறார். அரசியலில் அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது, மணமகனுக்கும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் அப்பா பேச்சை கேட்டவங்களா? உங்கள் அப்பா இன்றைக்கி சிலையும் சமாதியும் கட்டுறாருன்னு உடனே அவர் அப்பா மேலே பாசம் வைத்திருக்கிறாருன்னு வெளியில் காட்டுகிறார். ஆனால் உண்மையில் பாசம் வைத்தவரா? அவர் உயிருடன் இருந்தபோது உங்கள் அப்பா பாசத்தில் இருந்தாரா? உங்கள் அப்பா பேச்சை கேட்டாரா? உங்கள் தாத்தா பேச்சை உங்கள் அப்பா கேட்டாரா? 1976 ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் அப்பா பண்ண மன்மத லீலைகளுக்கெல்லாம் எவ்வளவோ கூப்பிட்டு சொன்னார் உங்கள் தாத்தா.
கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும்டா. ஏன்னா அங்கே வந்து இந்திரா காந்திக்கு ஒரு பையன் சஞ்சய் காந்தி, அவர் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்திரா காந்தி கெஞ்சுவாங்க, கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும்னு. அதே மாதிரி இங்கே கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், மண்மதலிலே பண்ணாதுன்னு உங்கள் தாத்தா உங்கள் அப்பாட்ட எவ்வளோ பேச சொன்னார். ஆனால் உங்கள் அப்பா மன்மத லீலை விஷயத்தில் அவர் பேச்சை கேட்கவே இல்லை, நிறைய லீலைகள் பண்ணார். அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சியில் கூட்டிகிட்டு போய் கைகாலெல்லாம் ஒடிச்சாங்க. அது நாடு இருந்த கதை. அவருடைய மன்மத லீலைகளும் 76களில் இன்று வயதானவர்களாக இருக்கும் 76ல் இளைஞர்களாக இருந்த பல பேரும் நாடு இருந்த கதை. அது உங்கள் இது வந்து இன்றைய தலைமுறை நாடு இருந்த கதை. நீங்கள் அப்பா பேச்சு கேட்டீங்களா? இன்னமும் அப்பா இது மாதிரி ரொம்ப இது பண்ணி கேட்கும். உங்கள் பேச்சை தான் உங்கள் அப்பா கேட்குறாரு. அங்கே ராதா ரவி வந்து ஒரு சினிமா நடிகை நயன்தாராவை பற்றி தப்பாக பேசிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நேராக போனீங்க, அம்மாட்ட சொன்னீங்க, உடனே அவர் ராதா ரவியை விட்டு வளங்க. உங்கள் அப்பா சொன்னார், ரெண்டாடே அவங்க நம்ம கட்சியும் இல்லை இதுவும் இல்லை, சினிமா நடிகையை திட்டினதுக்காக கட்சியை விட்டு வளங்கினா கெட்ட பேர் வரும்டான்னு சொன்னார். ஆனால் கடைசி உங்கள் பேச்சு தான் உங்கள் அப்பா கேட்டார். நீங்கள் உங்கள் அப்பா பேச்சையாக கேட்டீங்க. அவன் ராதா ரவியை கட்சியை விட்டு வளர்க்கினாங்க. ஆக நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரை கேட்குறதா இருந்தால் நம்ம பாலிடால் அந்த விஷயத்தில் பாலிடால் விஷயத்தில் என்னாச்சு? நீங்கள் ஒரு சினிமா நடிகை 2வது திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அடம்பிடிச்சிங்க. வீட்டில் முடியாது, பிரச்சனை வரும்னாங்க. அப்போ ஏன் போய் உங்கள் அப்பா பேச கேட்டீங்களா? அப்போ போய் நீங்கள் பாலிடால் குடிச்சதாக தானே செய்தி வந்தது. அப்போ நீங்கள் வெளியில் வந்து அப்பா பேச்சை கேட்குற மாதிரி நீங்களும் உங்கள் அப்பாவை நடிக்கிறீங்களே ஒழிய அப்பா பேச்சை கேட்டவங்க உங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை. செத்ததுக்கப்புறம் தான் அப்பா பாசம் அதிகம் வரும் உங்கள் குடும்பத்தில். அதனால தான் உங்கள் அப்பா ஊருக்கு சிலையை வச்சுக்கிட்டு சமாதியை கட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உதயநிதிக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு இணையதளம் தொடங்கிட்டாங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூரா வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிட்டான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்களை திமுக ஆட்சிக்கு வரணுன்னா 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமிச்சிட்டாங்க. திமுகவை பற்றி மக்கள்கிட்ட பரப்பு. இப்போ ஒரு அமுதா ஐஏஎஸ்னா அவங்க ஒரு ஐஏஎஸ், அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி இணையதளத்தை இது பண்ணிட்டாங்க. அந்த இணையதளத்தில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, புகார் கொடுத்தீங்கன்னா 25 நாளில் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருவாங்க. சரி, அப்போ சிஎம் செல்னு எதுக்கு வச்சுருக்கீங்க? ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய ஸ்டாலின்னு வச்சுட்டீங்கல்ல, உங்களுடன் ஸ்டாலின். அப்போ இந்த சிஎம் செல்லை இழுத்து முடுங்க. அங்கே பாவம் ஒரு 100 பேர் உட்காந்துட்டு பாவம் டெய்லி வர்ற கடிதத்தெல்லாம் பிரித்து அந்தந்த துறைக்கு கருத்து சொல்லுங்கன்னு அனுப்பி, அந்த துறை கருத்து வந்தோடனே அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல வேஸ்ட்டாக. இதில் தான் எல்லாத்தையும் சாதிப்பாங்கிறீங்களே. எதை சாதிக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். வருவாங்க, குறை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, நான் ஒரு புகார் கொடுத்தேன் ஒரு காவல் நிலையத்தில், அவர்கள் அதை இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் என்னை ஏமாற்றி வருகிறார்கள். தயவு செய்து அந்த புகாரை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஒரு இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதுகிற ஒரு புகார் கடிதம். இது இந்த உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இணையதளத்துக்கு போனால் அப்படியே பார்ப்பாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு போகும். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், இதில் அடிப்படை ஆதாரம் இல்லாததால் இப்போ எஃப்ஐஆர் போட இயலவில்லை. உடனே இந்த இணையதளம் என்ன சொல்லும் தெரியுமா? உங்களுக்கு காவல்துறை ஆய்வாளர்களிடம் கருத்து கேட்டோம், உங்கள் புகாரில் அடிப்படை ஆதாரம் இல்லாததால் இது பண்ண முடியலை, எஃப்ஐஆர் போட முடியவில்லை என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லட்சணத்தில் தான் நடக்கும். உங்கள் கொண்டு வரது உங்களை மாதிரி எத்தனை ஆபீசருங்களை பார்த்தாலுங்க நாங்கள், எத்தனை குறைகளை நீங்கள் எப்படி எப்படி தீர்ப்பீங்கன்னு பார்க்குற ஆளுங்க நாங்கள், பார்த்த ஆளுங்க. உண்மையான மனசாட்சி உள்ள ஆளுங்களாக இருந்தால் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்குறானே, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறதை திருப்பி பதில் சொல்லக்கூடிய ஒரு மெஷினாக இருக்கக்கூடாது, ஒரு இயந்திரமாக. முதலமைச்சர் அலுவலகம் ஒரு இயந்திரமாக இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏண்டா போடலை அப்படிங்கிற ஒரு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தானே நீங்கள் சொல்லணும். ஆக உங்களுடைய ஸ்டாலின் அப்படிங்கிற இணையதளம் மறுபடியும் சிஎம் செல்லில் என்ன நடக்குதோ அது மாதிரி தான் நடக்குமே ஒழிய, அதனால் மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இருக்காது என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.